இப்போ செல்வம் சார் என்ன சொல்றாரு, என்ன ஏதாவது தேவையா? என்ன ஏதோ குறையா? இல்ல நான் தப்பு பண்ணிட்டேனா? ஏதாவது விழுப்புரம் உட்காந்து பேசுங்க. பேசாம நீங்க அ ஒ ஒதுங்கிட்டே இருந்தா என்ன பண்றது? இப்போ சினிமா துறைய பொறுத்தவரைக்கும் புடிச்சுட்டு ஒட்டுமே சார். பெப்சி ஒண்ணு தான் சார். பெப்சி ஒண்ணு தானே. தொழிலாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்துச்சு 23 சங்கம் சேர்ந்து ஒண்ணா இருக்குது. தயாரிப்பு சங்கத்தினர் இருக்கீங்க. இங்க தயாரிப்பு சங்கம் ஒண்ணு இருக்கணும். தமிழ் திரை உலகம், தமிழ்நாடு, தமிழ் திரை உலகம். அந்த திரை உலகத்துக்கு எத்தன ஒரு தயாரிப்பு சங்கம் தானே இருக்கணும். நீங்க 4 5, 6 இருக்கும்போது எப்படி நாங்க எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? உண்மை. இங்க எங்க எங்க மாறி மாறி. அப்போ தொழிலாளருடைய நிலைமை ரொம்ப மோசம். நீங்க ஒற்றுமையா இருந்தா தான் சினிமா நல்லாயிருக்கும். நீங்க சினிமா நடத்தா நாங்க நல்லாயிருப்போம். தொழிலாளர் நல்லா இருப்பாங்க. நீங்க அது அது நாங்க வேண்டிக்கிறதே, நீங்க தனித்தனி சங்கம் வந்தாலும் நான் சரி இப்போ ஒரு நடப்பு சங்கத்துல ஓகேன்னு இருக்காங்க. நீங்களும் ஒண்ணு உங்கள்ட்ட குடுத்தாச்சு. 2ம் சேர்த்து பேசுங்கங்கிறேன். எல்லாருக்கும் ஓகேன மாரி ஒரு ஃபார்ம் பண்ணுங்க. இதுல எது சரி, எது சரியில்ல. திருப்பி பேசுங்க. பேசுவோம். சினிமாவ இப்போ வந்து பிளானிங் இல்லாம, கட்டமைப்பு இல்லாம, சுய கட்டுப்பாடு இல்லாம, எல்லாருக்கும் தான் படங்கிற அக்கறை இல்லாம சினிமா சரியா வராது சார். ஒரு இயக்குனர் வந்து அது புடிச்ச படம் போடுறதுனால புடிச்ச படம் இல்ல. அது உங்க படம். கேமராமேன் அது உங்க படம். நீங்க என்னைக்காவது லேட் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா, அது யாருக்கு லாஸு? நீங்க சம்பளத்த நீங்க வாங்கிருவீங்க. லாஸ் யாருக்கு? ப்ரொடியூசருக்கு லாஸ்.